ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகெங்கும் வாழக்கூடிய யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சித்திரை மாத ராசி பலன்கள். பிறக்கின்ற இந்த பிளவ வருடம் சித்திரை மாதம் நம்முடைய ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதைத்தான் நம்ம இப்போ காண இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு பக்த கோடிகளே, ஆன்மீக மெய்யன்பர்களே, அன்பு பக்த கோடிகளே, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும், வாராகி பீடம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸ்ரீ வாராகி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டை நிறுவியிருக்கோம். வாராகி கோவில் கட்டுவதற்கு இடம் பார்த்துருக்கோம். ஆங்காங்கு இருக்கக்கூடிய பக்த கோடிகள், வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், சாமி இங்கே இடம் இருக்குது, நீங்கள் தாராளமாக அதை ட்ரஸ்ட்டுக்கு வச்சுக்கோங்க, சாமி இந்த இடத்துல இடம் இருக்குது, நீங்கள் தாராளமாக அங்கே கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், அன்பு பக்த கோடிகள் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து வாராகி பீடம் அமைவதற்கு இடமளிக்குமாறு கேட்டுக்கொண்டு, வாருங்கள் அன்பர்களே, சித்திரை மாத ராசி பலன்களை காண்போமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சித்திரை மாத ராசி பலன்கள். முதல்ல மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு எல்லா வகையிலும் மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பை தர வேண்டும் என்று நான் அன்னை வாராகியை பிரார்த்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அப்படின்னு சொல்கின்ற பொழுதே ஏதேனும் ஒரு நன்மை செய்ய வேண்டும், இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு மனசுக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு மீனராசி அன்பர்கள் கடுமையான உழைக்கக்கூடியவர். கன்னிராசிக்கு பிறகு மிதுன ராசிக்கு பிறகு அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மீனராசி அன்பர்கள். சரி, அப்படிலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களே, அதிகமாக கண் முழிக்கிறாங்களே, அவங்களால முன்னுக்கு வர முடியுதா, வெற்றி பெற முடியுதா, மகிழ்ச்சியாக இருக்க முடியுதா, கடன் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அவர்கள் மிகுந்த அந்த இடர்பாடுகளுக்கு அல்லது ட்ரபிள், ஸ்ட்ரகிளிங் இதெல்லாம் அவங்க தினந்தோறும் அன்றாட வாழ்க்கையில் சந்தித்து வரக்கூடிய வாய்ப்புகளாக உள்ளது. அப்போது மீனராசி என்பவர்களே, இந்த சூழ்நிலையில் பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு, அதில் முதல் மாதமான சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் எப்படி சாமி இருக்கும்? உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. இது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12ல் உட்கார்ந்துருக்கிறாரு, அதுவும் அதிச்சாரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 2க்கும் 9க்கும் உடையவன் செவ்வாய் பகவான், 2க்கும் 9க்கும் உடைய செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். இது ஒரு அசைவு. அதே போல் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா, 6க்குடையவன் வலுப்பெற்றிருக்கிறார், 2ஆம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கிறார். 6ஆம் அதிபதி பொதுவாக வலு பெறக்கூடாதுங்க. ஆமாம். அப்போது என்னெல்லாம் அசைவுங்க? லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் விரயஸ்தானத்திற்கு வந்திருப்பதும், அல்லது ராசிநாதன் விரயஸ்தானத்திலே அமர்ந்திருப்பதும், அதே போல் 2க்கும் 9க்கும் உடைய தனம் பாக்கியம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறதும், அதே போல் 6க்குடைய சூரியன் உச்சம் பெற்றிருப்பதும் மீனராசிக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமையும் என்பதை சுட்டி காட்டுகிறது. மீனராசி என்பர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும்.
ஏற்ற இறக்கம் என்று சொன்னால் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். அது தனிநபர் தொழிலாக இருக்கலாம், சுய தொழிலாக இருக்கலாம், அல்லது கம்பெனியாக இருக்கலாம். ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஓகேவா, 300 பேர், 3000 பேர், ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், சின்ன சின்ன கம்பெனியிலிருந்து தொழிற்சாலைகள், அதே சமயத்தில் ஷோரூம்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதில் ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, சூப்பர் மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல்ஸு, ஓகே, அதே போல் ஃபைனான்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அந்த ட்ரேடர்ஸு, ட்ரஸ்ட்டு சம்மந்தமான ஃபண்டர் சம்மந்தப்பட்டது, அப்போது கமிஷன் சம்மந்தப்பட்டது, கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் செய்தொழிலை பொறுத்தவரையில் செய்கிற தொழிலில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. மீனராசி என்பர்களே, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், அதிக அக்கறை செலுத்த வேண்டும். தொழிலில் நீங்கள் என்ன தான் கவனம் செலுத்தினாலும் கொஞ்சம் அலட்சியமாக இருப்பீர்களே, ஆனால் அது எங்கே போய் முடிஞ்சிடும்னா தேவையில்லாத வீண் பிரச்சனையில் கொண்டு போய் உங்களை விட்டுரும். ஒரு நேம் ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு, பேர் கட்டு போகிற அளவுக்கு கொண்டு போய் கொண்டு வந்து விட்டுடும். வீண்படி அவமானங்கள், தலை கொண்டு இதெல்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதுவும் மெயினாக ஃபண்டு டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டது, பணம் கொடுக்கல் வாங்கலாகட்டும், அதே சமயத்தில் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வருவது, அதுக்காக வாதாடுவது, வழக்கு சம்மந்தப்பட்டது, கம்ப்ளைண்ட் போகிறது, அதே போல் ரொட்டேஷன் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக மீனராசி என்பர்களே கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது சிறப்பு. சரி, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும்? தொழில்துறை ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இருக்கும். 10 குரு பகவான் 12ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கம்பெனி ஒரு ரெனோவேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், பண்ணலாம். அப்படின்னா ஒரு கம்பெனி இடமாற்றங்கள் செய்யலாம். இல்லை கம்பெனியில் ஏதேனும் ஒரு நிதி ஒதுக்கி அதுக்காக டெவலப்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ தொழில் சார்ந்த எக்ஸ்பென்சஸ், பிஸ்னஸ் சார்ந்த எக்ஸ்பென்சஸ் நிச்சயமாக இந்த சித்திரை மாதத்தில் மீனராசிக்கு இருக்கும். எக்ஸ்பென்சஸ் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்கள் செலவீனங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் தாங்க ஒரு குறிப்பாட்ட விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட கொஞ்சம் பெரியவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், அது ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? மீனராசி அன்பர்களே, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே, அது தனியார் வேலையாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், ஆல்ரெடி ஆப்ராடில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், வெளிநாட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ, ஷிப் கார்கோ, ஏர் கார்கோ, ரோட் கார்கோ, லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் எப்படி இருக்கும், செய்தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மீனராசி என்பவர்களே, நீங்கள் எந்த வேலையை செய்து வருகிறீர்களோ அந்த வேலையை காப்பாற்றிக்கிறது நல்லது. இப்போ எந்த வேலையை செஞ்சுட்டுருக்கீங்களோ அந்த வேலையை காப்பாற்றி கொள்வது சிறப்பை தரும். முதல்ல செய்கிற வேலையை காப்பாற்றிக்கிங்க. அப்புறம் நீங்கள் அந்த வேலையை ஜம்ப் பண்ணுறது, அப்புறம் சம்பளத்தை உயர்த்துறது, வேறு கம்பெனிக்கு போகிறது, இதெல்லாம் செகண்ட்ரி. முதல்ல செய்கிற வேலையை காப்பாற்றிக்கோங்க. இன்னும் கூட நான் உதாரணமாக சொல்லணும்னா, என்னை கேட்காம வேலையை விடாதீங்க அப்படிங்கிறது தான் தெய்வ வாக்காக உங்களுக்கு இருக்கும். பொதுவாக மீனராசி என்பவர்களே, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட எந்த ஒரு மீனராசி அன்பர்களுக்கும் குறிப்பிட்ட முறையில் இது பொருந்தாது. அப்படி உங்களுக்கு பொருந்தணும், ஏன்னா நீங்கள் பொதுவாக சொல்கிறது எனக்கு கரெக்டாக இருக்குது சாமி, அப்போ என்னுடைய ஜாதகம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, அப்போது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அதுக்கு துல்லியமான பலனை சொல்ல முடியும். இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன கோச்சாரங்கள் நடக்குது, அது மேலே இப்போ நடக்கின்ற கிரகங்கள் எப்படி இருக்குது, கிரக அசைவுகள் எப்படி இருக்குது, கால நேரங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அனுசரித்து
அதுக்கு தகுந்த பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீன ராசி அன்பர்களே. சரி, இப்போ வேலை வாய்ப்பு பார்த்துட்டோம், தொழில் துறையை பார்த்துட்டோம், கடன் சுமைகள் பார்த்துட்டோம், கடன் பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைவுகள் இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தபடியாக அரசு அதிகாரிகள், ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு சீஃப் செக்ரட்டரி ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப்ளஸ் அந்த மினிஸ்ட்ரி லெவலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி அரசு உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தேவையில்லாத இடமாற்றங்களாக இருக்கும், நீங்கள் விரும்பாத இடமாற்றங்களாக இருக்கும். அதே போல் ஒரு ப்ரெஷர், ஜாபில் ஒரு ப்ரெஷர், மனசில் ஒரு பயம், நம்மளை எங்கே டச் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு பயம் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு மீன ராசி அன்பர்களே. அதே போல் இந்த தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஐடி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஐடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வறுமையானால் நிச்சயமாக நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க. அது இல்லாமல் என்ன அதுக்கான உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதில் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, இது எப்படி நாம் சரி பண்ணலாம், நேம் ஸ்பாயில் ஆகாத அளவுக்கு அது எப்படி காப்பாற்றி கொண்டு போகலாம், அதுக்கு என்ன பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் உண்டு என்பதை தெரிந்து கொண்டு செய்வீர்களேயானால் அந்த ஐடி சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக நீங்கள் வெளியே வர முடியும் மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்த, சினிமா துறை எப்படி இருக்கும் மீனராசிக்கு, எந்த துறை சிறப்பாக இருக்கோ இல்லையோ நிச்சயமாக மீனராசிக்கு சினிமா துறை இந்த மாதம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் எப்படி இருக்கும், அரசியலை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களே இந்த சித்திரை மாதம் அரசியலில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒருவேளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் அரசியலில் நல்ல முன்னேற்றம், பதவி, பொறுப்பு, பட்டம், அந்தஸ்து இதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தாங்க பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க, அந்த கல்குவாரிகள், டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரோட் கான்ட்ராக்டு, ஹைவேஸ்லாம் எடுத்து பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பிடபிள்யூ சம்மந்தப்பட்ட டெண்டர் எடுத்து பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த பூமி சார்ந்த தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பூமி சார்ந்த தொழிலெலாம் கூட உங்களுக்கு தொழில் போட்டிகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் எதிரிகள், ஸோ அவங்க தொழில் எதிரிகள் வலுப்பெறுவதற்கான 6 வலுப்பெறுகிறார். அப்போ பார்க்கும்போது அந்த தொழில் எதிரிகள் பலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால் நிச்சயமாக இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கட்டாயம் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் தாங்க திருமண யோகம் எப்படி இருக்கும், நிச்சயமாக மீனராசி என்பவர்களே மற்ற விஷயங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் திருமண யோகம் உங்களுக்கு கட்டாயம் உண்டு. நிச்சயமாக தடைப்பட்ட திருமணங்கள், வயதான திருமணங்கள் இதெல்லாம் கூட மீனராசிக்கு நடக்க வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் மீனராசி என்பவர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு, அது மாதிரி மருத்துவம் இதெல்லாம் எடுத்துக்கிறதுனா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அல்லது பிராயச்சித்தங்கள், ஆலய வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு அதே போல் அன்பு நேயர்களே, நாம் ஆரம்பத்தில் பதிவில் சொன்னதைப் போல அது விரைவில் அன்னை வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அந்த வாராகி ஆலயம் அமைவதற்கு உலகெங்கும் வாழக்கூடிய நேயர்கள், பக்த கோடிகள், உங்களுக்கு அந்த இடம் கிடைக்குமே ஆனால், இடம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குமே ஆனால் ஒரு ஃபோன் செய்து, சாமி இந்த இடத்துல எங்களுக்கு இவ்வளோ இடம் இருக்குது, நீங்கள் அந்த வாராகி கோவிலுக்கு வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டில் எழுதிக்கோங்க, அப்படி இல்லைனா இங்கே கோவில் கட்டுங்க சாமி அப்படிங்கிற மாதிரி செய்தியை, வாராகி உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்டுவதற்கு உதவுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள், ஸோ இது எல்லா விசேஷமும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.